நிறைய லீன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட லீன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நம்மளோட லீன் டூல்ஸ்லாம் தனித்தனியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5S அப்படின்னு ஒரு டூலு, இல்லைன்னா டிபிஎம்னு ஒரு டூலு, SMEDன்னு ஒரு டூல் இருக்குது, கேன்பான், கைசன், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தனித்தனியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லீன் டூல்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு லிங்க்டாக தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SMEDயும் ஹேஜுங்கா அதாவது லோட் லெவலிங்கும் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த். நான் உங்களோட லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு SMED அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். SMEDனா குவிக் சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். அதுதான் அந்த SMEDங்கிற அந்த 4 எழுத்து. குவிக் சேஞ்ச் ஓவர் அப்படின்னா சேஞ்ச் ஓவர் டைமை நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இந்த டூல். சேஞ்ச் ஓவர் டைம்னா என்ன? சேஞ்ச் ஓவர் டைம்னா ஒரு ப்ராடக்ட்லேருந்து நான் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு மாற்றுறேன் அந்த மிஷினில். அப்படிங்கும்போது அந்த மிஷினை நிப்பாட்டிட்டு அந்த புது ப்ராடக்ட் நான் அதுக்குள்ளே செட்டிங் பண்ணணும் இல்லையா, டூலு, டை அதெல்லாம் மாற்றணும். ஸோ அதை தான் அந்த சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் டைம் குறைய இருக்கணும். அப்போ தான் நமக்கு மிஷினோடைய அவைலபிலிட்டி கூடும். மிஷின் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின்லேருந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும். ஸோ எப்போலாம் மிஷின் நிற்கிது இந்த சேஞ்ச் ஓவர் டைமுக்கு அப்படிங்கும்போது நமக்கு அவுட்புட் வராது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமை குறைக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இந்த SMED அப்படின்னா 1 மினிட்டுக்குள்ளே நான் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த SMED. ஸோ இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் தமிழ்லேயே. ஸோ அதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு இங்கே தரேன், உங்களுக்கு அது கிடைக்கும் இந்த கார்னரில். ஸோ இது சேஞ்ச் ஓவர் டைம் ரிடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்திங்கன்னா ஹேஜுங்கான்னு சொல்லுவோம், லோட் லெவலிங். லோட் லெவலிங்லாம் என்னென்னா, நான் என் கம்பெனியில் 3 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒரே ப்ராடக்ட்டை கண்டினியூஸாக ரன் பண்ணிவிட்டு அதோட ஃபினிஷ்ட் குட் ஸ்டாக்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் ஒரு நாள் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருப்பி இன்னொரு ப்ராடக்ட் ஃபுல்லாக ரன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ப்ராடக்ட்டை கண்டினியூஸாக மிஷினில் ரன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் நிறைய கம்பெனிஸில் பார்த்துருப்பீங்க, சார் சேஞ்ச் ஓவர் இப்போ அடிக்கடி பண்ண முடியாது, நாங்கள் ஒரு 15 நாளுக்கு ஒரே ப்ராடக்ட் தான் ரன் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ஃபினிஷ்ட் குட் ஸ்டாக் ஜாஸ்தி ஆகிடும். என்கிட்ட 3 ப்ராடக்ட் இருக்குது, ABCன்னு. நான் 10 நாள் ஒரு ப்ராடக்ட்டை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு மாதத்துக்கு ப்ராடக்ட் A ஒரு 10 நாள் ரன் பண்ணுவேன், ப்ராடக்ட் B ஒரு 10 நாள் ரன் பண்ணுவேன், ப்ராடக்ட் C ஒரு 10 நாள் ரன் பண்ணுவேன்னா மொத்தமாக FG ஸ்டாக் பார்த்திங்கன்னா எனக்கு 30 நாளைக்குள்ள ஸ்டாக்கில் நிற்கும். அப்போது ப்ராடக்ட் A ரன் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் டிமாண்ட் ப்ராடக்ட் C கேட்குறாங்கன்னா என்னால் அதை சர்வ் பண்ண முடியாது. அந்த டைமில் எனக்கு லாஸ் ஆஃப் சேல்ஸ் ஆகும். அப்போது இதை நான் மார்க்கெட் டிமாண்ட் எனக்கு ஒரு நாள் ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். அப்போ ஹேஜுங்கா நம்ம பண்ணணும்னா நான் சேஞ்ச் ஓவர் டைம் அப்படின்றத குறைக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி எனக்கு சேஞ்ச் ஓவர் டைம் லெட்டஸே ஒரு 8 மணி நேரம் ஆகலாம் ப்ராடக்ட் ஏலேருந்து ப்ராடக்ட் B மாற்றுறதுக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 10 நாள் கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த 8 நாள் ஆகும், 8 மணி நேரம் ஆகுது இல்லையா, அதனால் ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுதுன்றனால. அதுவே நான் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன்னா நான் அடிக்கடி சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ அடிக்கடி நான் சேஞ்ச் ஓவர் பண்ணால் நான் எல்லா ப்ராடக்ட்டையுமே மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த SMEDக்கும் ஹேஜுங்காக்கும் உள்ள ஒரு சம்மந்தம், ஒரு லிங்க்கு. ஸோ ஹேஜுங்கா நீங்கள் எப்போல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ SMED இருந்தால்தான் அதை பண்ண முடியும். சேஞ்ச் ஓவர் டைமை நம்ம குறைச்சாதான் அடிக்கடி நம்ம செட்டிங் மாற்றி நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டையும் மார்க்கெட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஹேஜுங்காக்கும் SMEDக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். SMED இல்லைனா ஹேஜுங்கா பண்ண முடியாது, ஹேஜுங்கா பண்ணணும்னா SMED கண்டிப்பாக பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யூ கேன் கிளிக் த பெல் ஐக்கான். ஸோ நாங்கள் எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதை செயல்படுத்த முடியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களோட ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது, 7 டே கோர்ஸ். அது சர்டிஃபிகேஷன் கோர்ஸு, லீன் சாம்பியன் கோர்ஸ் அப்படின்னு பேர். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அண்ட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா, எங்களுடைய பெய்டு கோர்சஸ் இதுக்கு முன்னாடி 5000 ருபீஸ்க்கு மேலே இருந்தது. அதை இப்போ 999 குறைச்சிருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 1000 பேருக்கு மேலே அதை படிக்கிறாங்க. ஸோ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆல்சோ யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கோர்ஸ் இருக்குது, லீன் மாஸ்டர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த 2 கோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஜஸ்ட் 999 தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய கரியர் க்ரோத்துக்கு இந்த கோர்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் டாக் டு யூ in the next video. See you. Bye.